ஹலோ மக்களே, வெல்கம் டு ரிஸ்டெக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லி டீட்டெயில்டாக இந்த விஷயத்தை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லித்தரதுக்கு. நீங்களும் எக்ஸைட்டடாக நம்மளோட சீரீஸை பார்த்துட்டே வாங்க. இன்னும் நீங்கள் HTML CSS பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கன்சோல் யூஸ் பண்ணி தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கன்சோல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ரெப்பிள் இந்த ஃபார்மேட்டில் தான் ஒர்க் ஆகுது. ரீட், எவாலுவேட், பிரிண்ட், லூப். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஏதாவது கோடு தரோம்னா அதை ரீட் பண்ணும். ஓகேங்களா? என்ன கோட் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எவாலுவேட் பண்ணும். எவாலுவேட் அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது தரோம் அப்படின்னா இப்போ 2 × 2 அப்படின்னு தரோம்னா 4 அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லூப், இந்த 3 ப்ராசஸ் திருப்பி லூப் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த கன்சோல் வந்து ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கன்சோல் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் குரோமில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எட்ஜில், ஃபயர்ஃபாக்ஸ் எந்த ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இதில் கன்சோல்னு இருக்க ஆப்ஷன், இது கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 டாட் இருக்கும். இதில் வந்து நம்ம லேஅவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன். நீங்கள் ரைட் சைடில் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு தனியாக வேணும் அப்படின்னா கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் தனியாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நம்பர் தரேன். ஓகேங்களா? 23 அப்படின்னு தரேன். அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னு தரேன், ஆனால் ஏ வந்து நாட் டிஃபைன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதை கிளியர் பண்ணோம் அப்படின்னா CLEAR கொடுத்து 2 ப்ராக்கெட் போடணும். ஓகேங்களா? கிளியர்னு கொடுத்தா இந்த கன்சோல் கிளியர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நம்பர் தந்தால் நம்பர் ரிட்டர்ன் ஆகுதா. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் தரேன். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம கொடுக்க போகிறோம். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணுது. நம்மளுக்கு ஸ்ட்ரிங் கொடுத்தா ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு கேரக்டர் தரேன். கேரக்டர்னால் ஒரு சிங்கிள் லெட்டர் மட்டும் தரேன். திருப்பி அதே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரூன்னு தரேன். இது வந்து பூலியன் டேட்டா டைப், ட்ரூ, ஃபால்ஸு. அது தந்தால் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த டேட்டா டைப்லாம் இப்போது என்னன்னு யோசிக்காதீங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன விதமான டேட்டா கொடுக்குறோமோ அது திருப்பி ரிட்டர்ன் பண்ணுதா. ஸோ இப்போது வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த ஆரோ இருக்குல்ல, ஆரோ கீழே முன்னாடி இருக்கிற டாப் கீ அது நம்ம கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பழைய இதெல்லாம் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? முன்னாடி என்ன டைப் பண்ணுமோ அதெல்லாம் ஜென்ரேட் ஆகும். ஜஸ்ட் A = 10 அப்படின்னு சொல்லி தரேன். இங்கே பாருங்கள், 10ன்னு வந்துச்சா. இப்போது 10 வந்து ஏல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போது நான் 10 வந்து கால் பண்ணுறேன், அப்படியே 10 பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கன்சோல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா வேரியபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ எ வேரியபிள் இஸ் சிம்ப்ளி த நேம் ஆஃப் ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் அப்படின்னா ஸ்டோரேஜ் லொக்கேஷனோட நேம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான மீனிங் என்னென்னா, இப்போது நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏஜ் = 23 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோன்னா, ஸோ அந்த வேரியபிள் வந்து புதுசாக ஒரு மெமரி பிளாக் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான பேர் வந்து தான் இந்த வேரியபிளில் பேராக யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அது வந்து அந்த மெமரிக்கான பேராக யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதான் இந்த லைனுக்கான ஒரு மீனிங். இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் இன்ஸ்பெக்ட் எடுத்துக்கிறேன், கன்சோலுக்குள்ளே போயிடுறேன். இப்போ வந்து நான் A = 20 அப்படின்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ ஏயோட வேல்யூ 20 இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ திருப்பி ஏ கால் பண்ணால் ஏன்னு மட்டும் கொடுத்தா 20 வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது, அதோட வேல்யூ கொடுக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா நான் உங்களை ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். A = 20 அப்படின்னு சொல்லி தரோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெமரி பிளாக் க்ரியேட் ஆகும். எங்கே? நம்மளோட ஸ்டோரேஜில் மெமரி பிளாக் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த பிளாக்கில் என்ன ஆகும் அப்படின்னா
அந்த மெமரி பிளாக்கோட நேம் வந்து நம்ம என்ன வேரியபிள் கொடுக்குறோமோ அந்த நேம் வந்து வந்துடும். ஸோ ஏ அப்படின்னு சொல்லி அந்த மெமரி பிளாக்கோட நேம் வந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா நம்மளோட வேல்யூ. ஓகேங்களா, வேல்யூ என்ன கொடுத்தோம், 20ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 20 வந்து உள்ளே ஸ்டோர் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேரியபிள் வந்து நம்மளோட லொக்கேஷனில் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகுறது. ஓகேங்களா, ஸோ வேரியபிள் அப்படின்னா நம்மளோட மெமரி லொக்கேஷனோட நேம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. இப்போது நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு b ஈக்குவல் டு ஹாய்ன்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன ஆகும்னா ஒரு மெமரி பிளாக் க்ரியேட் ஆகுமா ஸ்டோரேஜில். இந்த கோட் ரன் ஆனோடனே ஒரு மெமரி பிளாக் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகிட்டு ஸோ அந்த மெமரி பிளாக்கோட பேர் வந்து பீன்னு வந்துடும். உள்ள வேல்யூ என்ன வரும்னா ஹாய் அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ ஹாய் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த வேரியபிள் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 டைப்ஸாக இருக்கும் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன்னொன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர், பூலியன், ஸ்ட்ரிங், அன்டிஃபைன்ட், நல். இது வந்து மேஜர்லி யூஸிங் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா, காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா டைப்ஸ் இது. அப்புறம் பிக் இன்ட், சிம்பிள், இன்னும் 2 டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம், ரேராக யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் நம்ம டேட்டா டைப்னால் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா டைப் அப்படின்னா நம்ம என்ன டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் டேட்டா டைப். ஓகேங்களா, டேட்டா டைப், டேட்டாவோட டைப் சொல்கிறது தான் டேட்டா டைப். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நம்பர் டேட்டா டைப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ். பாசிட்டிவும் ஸ்டோர் பண்ணலாம், நெகட்டிவும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்டீஜராகவும் ஸ்டோர் பண்ணலாம். இன்டீஜர் அப்படின்னா மைனஸ்லேருந்து வரும், 0 வரும், ப்ளஸ்லேருந்து போகும். ஓகேங்களா, ஸோ ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னா டெசிமல் பாயிண்டில் வருது. 4.6, 8.9 அந்த மாதிரி, -8.9 ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் எல்லாம் டெசிமல் நம்பரும் ஸ்டோர் பண்ணுறது நம்பர்ஸோட டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம கன்சோலில் இப்போ ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். நான் c ஈக்குவல் டு 2.3 அப்படின்னு சொல்லித்தரேன். 2.3 தந்தால் அதே 2.3 வருதா. ஸோ இது வந்து டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன வேரியபிள் கொடுத்தாலும் அதோட டைப் வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா, ஆனால் நம்ம டெசிமல் தான் கொடுக்குறோம், நம்பரில் ஸ்டோர் ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம வேறு ஜாவா சி ப்ளஸில் கொடுத்தா நம்ம தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆனால் இதில் வந்து நம்ம நம்பர்னு ஒரே ஒரு டேட்டா டைப் தான் இருக்குது, அதில் எல்லாமே ஸ்டோர் ஆகிடும் நம்பரில் வர்றதெல்லாம். இப்போது நான் d ஈக்குவல் டு 20ன்னு தரேன். ஸோ இதுலேயும் டைப் ஆஃப் d அப்படின்னு சொல்லி தரேன். இங்கே பாருங்கள் நம்பர் சொல்லி வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஏக்கு வந்து நம்பர்னு சொல்லி வந்துச்சு. இங்கே வந்து சின்னு தரணும். இங்கே வந்து நான் ஏன்னு தந்துட்டேன், ஏன்னு தராமல் சி தானே செக் பண்ணணும். சின்னு தந்தாலும் நம்பர் சொல்லி வருது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த நம்பர் டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பூலியன் டேட்டா டைப் இருக்குது. ஓகேங்களா, பூலியன் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வர்றது தான் பூலியன். ஓகேங்களா, இப்போது இ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா, ட்ரூ ஃபால்ஸ். இப்போது ஈயோட டைப் செக் பண்ணலாம், டைப் ஆஃப் இ. ஓகேங்களா, பூலியன் சொல்லிடுறதா. நெக்ஸ்ட் வந்து ஈயோட வேல்யூ ஃபால்ஸ்ன்னு மாற்றிடுறேன். ஃபால்ஸ்ன்னு வந்துச்சு. டைப் ஆஃப் இ அப்படின்னு கொடுத்தா பூலியன் தான் வரும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் இந்த 2 வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது தான் பூலியன் டேட்டா டைப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸ்ட்ரிங் எப்படி வரும் அப்படின்னா நான் ஸ்ட்ரிங் கொடுக்கவா, ஈக்கு வந்து ஸ்ட்ரிங் தரேன், ஹலோ ஜேஎஸ், ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இதுக்கு டைப் ஆஃப் செக் பண்ணுறோம், டைப் ஆஃப் இன்னு கொடுத்தா ஸ்ட்ரிங் வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும், டபுள் கோட்ஸ் வச்சு டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா, டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு இருக்குது, நல்லு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அன்டிஃபைன்டு வந்து எப்படி வரும்னா ஜஸ்ட்டு நம்ம அன்டிஃபைன்ட் கூட கொடுக்கலாம். இப்போது சி ஈக்குவல் டு அன்டிஃபைன்டு அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், டைப் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்தா அன்டிஃபைன் வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்து
டி ஈக்குவல் டு நல்லுன்னு தரேன். ஓகேங்களா, டி ஈக்குவல் டு நல்லுன்னு தரேன். இப்போது டைப் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி தரேன். வந்து ஆப்ஜெக்ட்னு வருது. ஓகேங்களா, நல் வந்து ஆப்ஜெக்ட் டைப்பில் ஸ்டோர் பண்ணுது, மீதி எல்லாம் அந்த டேட்டா டைப்லேயே ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் ஆப்ரேட்டரோட டைப்ஸு, நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ், பாட்மாஸ் ரூல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் எல்லா சீரீஸும் பாருங்கள். அண்டு ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நீங்களே நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye bye.